முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் வந்திருக்கக்கூடிய வேளையில தான் இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வர பெற்றிருக்கிறது. இந்த பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அண்ணன் தனியரசு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா அப்படின்னு கொங்கு இளைஞர் பேரவையுடைய அவசர செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கீங்களாமே, அப்படியா? இல்லையா? இப்ப தமிழக வெற்றி கழகம் ஜனநாயக நாட்டுல ஒரு அரசியல் கட்சியை ஒரு முன்னணி திரைப்பட நடிகர் துவக்கி இருக்கிறார். 2 மாநாடுகளை நடத்தி இருக்கிறார். ஒரு பிரச்சார பயணத்தை திருச்சியில நேற்று களம் அமைத்தார். ஆனால் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் திட்டமிட்டபடி ஒழுங்கு செய்ய முடியாத அளவுக்கு அவர்களால ஒரு 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 நிகழ்ச்சி மேலாண்மையை கரை புரண்டு மக்கள் வெள்ளம் ஓடி இருக்கே, என்ன பண்ணுவாங்க? யாரால மேலாண்மை செய்ய முடியும்? இல்ல, கரை புரண்டெல்லாம் இல்லையா, ஒரு 5000 பேர், ஒரு 10,000 பேர் இருந்திருக்கலாம், ஒன்னும் தவறு இல்ல. 5000 10,000 பேரா? அதனாலதான் 5 கிலோமீட்டர் கிடக்க 5 மணி நேரம் ஆச்சா? ஆமாயா, நீங்களாம் ஊர்ந்து நீங்களாம் பொது போக்குவரத்து தடை நிறுத்திட்டு காவல்துறை இல்ல, அரசாங்கம் ஒண்ணு இருக்கிறதே தெரியல. கிராபிக்ஸ்ல காட்டியிருப்பாங்களோ கூட்டத்தை? அல்லையா, பார்த்தேன் நான். ஒரு 100 பேர் 200 பேர் அந்த வாகனத்தை சுத்தி நடந்து போறாங்க. அப்ப நீங்க இவர் ஊர்ந்து, அதாவது இவர் ஏதோ இவருடைய சொந்த வீட்டுல பனையூர்ல சொகுசு பங்களாவுல உள்ள அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு பொது இடத்துல தனி விமானத்துல வந்தாரு. விமான நிலையத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு 1 மணி நேரம் பண்றாரு. அங்கிருந்து 4 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மணி நேரம் பண்றாரு. 10 நிமிடம் எழுதி வச்சதை படிக்கிறதுக்கு நீங்க ஒரு இவ்வளவு பில்டப், ஒரு 5 மணி நேரம், லட்சக்கணக்கான 25 லட்சம் பேர் வசிக்கிற ஒரு திருச்சி மாநகரத்துல ஒரு 5000 பேர் 10,000 பேர் அழைத்து கொண்டு இருசக்கர வாகனத்திலையும் 4 சக்கர வாகனத்திலையும் தேசிய நெடுஞ்சாலைகளை எல்லாம் நீங்க மறித்து கொண்டு நீங்க ஒரு வாகன பேரணி நடத்துறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அப்ப 23 கட்டுப்பாடு 24 கட்டுப்பாடுன்னு சொன்னீங்களா, அந்த கட்டுப்பாடெல்லாம் யார்? இவரே மீறுறாரு. இவர் என்ன சொல்லுவார்? திரைப்படத்திலா பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தால் பெரிய அரசியல்வாதிகளுக்கு தனி சலுகை எல்லாம் கூடாதுன்னு திரைப்படத்துல பேசுறாரு. இவரு கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வார்டு மெம்பர் கூட ஆகல. இன்னும் அந்த பால்வாடி எல்கேஜி யூகேஜி நிலையிலிருந்து இப்பதான் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. ஆனா எடுத்த உடனேயே இவ்வளவு அத்துமீறல்கள்,